வண்டி பார்த்திங்கன்னா கிராண்ட் ஐட்டனு. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா கூலண்ட் கம்ப்ளைண்ட்டு. கூலண்ட் லீக்குன்னு சொல்லி கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, இதில் இருக்க தெர்மோஸ்டாட் அது பின்னாடி இருக்க ஒரு பாடி, ஒரு மெட்டல் ஓசி எல்லாமே லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் ஓஸை பிரிக்கணும்னா நமக்கு வந்து மேனிஃபோல்டை வந்து பிரித்தா தான் வந்து நம்மளால் அதை மெட்டல் ஓஸை நம்ம வந்து கழட்ட முடியும். ஏன்னா மெட்டல் ஓஸ் வந்து 2 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு பின்னாடி ஒன்று வரும், ஒன்று வந்து ஃப்ரண்டில் வரும். இன்ஜினுக்கு பின்னாடி உள்ளதை வந்து நம்ம வந்து கழட்டிடலாம். ஆனால் நம்ம ஃப்ரண்டில் உள்ளதை கழட்டணும்னா நம்ம வந்து மேனிஃபோல்டில் பிரித்தா தான் முடியும். அதனால் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து மேனிஃபோல்டை பிரிச்சுட்டு நான் எந்த இடத்துல லீக்குன்றதை காட்டுறேன். ஆல்ரெடி அதை வேலை பார்த்துருக்காங்க, அதை வந்து சரியாக வேலை பார்க்காததுனால திரும்ப லீக் ஆகிட்டு இருந்திருக்கு. நான் உங்கள் மேனிஃபோல்டை பிரிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக காட்டுறேன். மறக்காமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனிஃபோல்டில் இருக்க போல்டு எல்லாத்தையும் நம்ம கழட்டியாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து பிரிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஸும் வந்து எம்சீல் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வர ஒரு வேக்கம் ஓஸையும் வந்து எம்சீல் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா மேனிஃபோல்டை வந்து நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ லீக்கேஜ்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் தான். இது பார்த்திங்கன்னா சுற்றி எம்சீல் போட்டிருந்தாங்க, நம்ம வந்து தட்டி எடுத்தாச்சு. எம்சீல் போட்டு ரொம்ப இது பண்ணி பேஸ்டேஜ்லாம் போட்டு லாக் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தும் நமக்கு வந்து லீக் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த இடம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த பாடியிலையும் நமக்கு வந்து லீக் ஆகிட்டு வந்திருக்கு. இதனால தான் வந்து வண்டி வந்து 2 தடவை டெம்பரேச்சர் ஏறிடுச்சு. கஸ்டமர் இதை பார்க்காமலே ஓட்டியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் லீக் அதிகமானதுனால டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. மெட்டல் ஓஸ் வந்து ஃபுல்லாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ரேடியேட்டர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு எம்சீல் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து எம்சீல் வந்து இது போடவே கூடாது. நமக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த ஒரு சைடு இந்த ஒரு பீஸ் மட்டும் நமக்கு வந்து தனியாகவே கிடைக்கும். நீங்கள் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் கஸ்டமர் வந்து இந்த வண்டிக்கு வந்து புதுசாகவே போடுங்கன்னு சொன்னதுனால இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ரேடியேட்டர் வந்து புதுசாகவே போட்டாச்சு. இந்த மாதிரி எம்சீல் வந்து போடவே கூடாது. இந்த பீஸ் மட்டும் நமக்கு தனியாக வரும். நீங்கள் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல கேட்டிங்கனாலே அது உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இதுக்காக நம்ம ரேடியேட்டர் மாற்றணும்னு இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இது போலாம் ஃபுல்லாக புதுசு போட்டாச்சு. எல்லாமே ஒரிஜினலே நம்ம வந்து ஸ்பேர் வந்து போட்டிருக்கோம். இந்த பீஸ் தான் லீக் ஆகியிருந்தது, அதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தெர்மோஸ்டாட் இந்த எல்போவும் நம்ம ஃபுல்லாக மாற்றியாச்சு. தெர்மோஸ்டாட் பாடி, தெர்மோஸ்டாட் வால்வு எல்லாமே நம்ம மாற்றியாச்சு. இந்த ஒரு போல்ட்டுக்காக தான் நம்ம வந்து மேனிஃபோல்டே வந்து நம்ம வந்து கழட்டுற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா இந்த ஒரு போல்ட்டை வந்து மேனிஃபோல்டை கழட்டினா தான் வந்து நம்ம வந்து போல்ட்டே கழட்ட முடியும். ஃபுல்லாக முடிச்சுட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.